நடிகர் விஜய் அரசியலுக்குள் நுழைவதாக அறிவிப்பு வெளியான பிப்ரவரி 2, 2024 முதல் தற்போது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் வரை ஒவ்வொன்றையும் தன் ராசியின் கிரக பலன்களை பார்த்துதான் செய்து வருகிறார் என்பது ஜோதிடர்களின் கருத்தாக இருப்பதோடு விஜய் ஒரு ஆன்மீக அரசியல்வாதி என்று அரசியல் விமர்சகர்கள் சிலரும் கூறி வருகின்றனர். குறிப்பாக கட்சி கொடி அறிமுக விழா கடந்த ஆகஸ்ட் 22 நடப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென 2 நாட்களுக்கு முன், அதாவது ஆகஸ்ட் 20 பனையூரில் உள்ள இல்லத்தில் மஞ்சள் நிற கொடியை விஜய் ஏற்றி வைத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலானது. இது கொடி அறிமுக விழாவிற்கான ஒத்திகை என்று சொல்லப்பட்டாலும் 22 நாளை விட பௌர்ணமி நாளில் விஜயின் ராசிக்கு யோகம் உண்டாகும் என்று கூறப்பட்டதாகவும், அதனால்தான் பௌர்ணமி நாளான ஆகஸ்ட் 20 நல்ல நேரம் பார்க்கப்பட்டும் புசி ஆனந்த் கொடிக்கு பூஜை போட்டும் அதனை விஜய் ஏற்றி வைத்தார் என்றும் கூறப்பட்டது. அதேபோல் கொடியின் நிறத்தில் மங்களம் பொங்க வேண்டும் என்பதற்காக மஞ்சள், சிவப்பு ஆகிய நிறங்களை தாவேக கொடியின் நிறங்களாக செலக்ட் செய்ததாகவும் கூறப்பட்டன. கொடி அறிமுக நாளான 22/8/2024 நியூமராலஜி படியே குறிக்கப்பட்டது என்கின்றனர். நியூமராலஜி படி விஜய்க்கு 4 என்ற எண் கை கொடுக்கும் என்பதால் 22 முடிவு செய்யப்பட்டதா. அது மட்டுமல்லாமல் கொடி அறிமுக விழாவிற்கு வந்த விஜயின் கார் எண் TN 37DR 1111 இருந்தது. இதில் 41 என்ற எண்ணின் கூட்டுத்தொகையும் 4 என்பதால் அந்த காரில் பயணித்ததாக கூறப்பட்டது. இப்படி ஜோதிடம், நியூமராலஜி உள்ளிட்டவற்றை கட்சியின் முதல் மாநாட்டிற்கும் விஜய் பார்த்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஒவ்வொன்றையும் தன் ராசி பலன்களை வைத்து காய்களை நகர்த்தி வரும் விஜய் தாவேகாவின் பலத்தை அதிகரிக்க தை அமாவாசையில் மிக முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தன் அரசியல் வியூக வகுப்பாளரை மாற்றும் முடிவை விஜய் எடுத்துள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாவேக 2% வாக்குகளை கூட பெறாது என்று தேர்தல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகி பனையூரையே பரபரப்பாக்கியது. இதனால் விஜய் அப்செட்டில் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக மாவட்ட செயலாளர்களை சந்தித்த விஜயிடம் ஜான் ஆரோக்கியசாமி குறித்த சில குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆடியோ லீக், மாசேக்கல் குற்றச்சாட்டு என அடுத்தடுத்து ஜான் ஆரோக்கியசாமி மீது தொடர் புகார்கள் எழுந்ததால் அவரை மாற்றி வேறொரு நம்பகத்தன்மை வாய்ந்த நபரை களமிறக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக கூறப்பட்டது. விஜயின் அந்த லிஸ்டில் முதல் இடத்தை பிடித்துள்ளது விசிகாவின் எக்ஸ் துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தாவேக மாநாட்டில் விஜய் அறிவித்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை முதல் ஆளாக வரவேற்றது. திருமாவளவன் கலந்து கொள்ளாத போதும் விஜய் பங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு விஜயின் பேச்சை வரவேற்றது என விஜயின் அரசியல் மூவ்களில் ஆதவ் அர்ஜுனா இம்ப்ரெஸ் ஆகி இருந்தார் என்றே சொல்லப்பட்டது. இதனால் விசிகாவில் இருந்து விலகிய அவர் தாவேகாவில் தான் இணைவார் என்று பரபரப்பாக பேசப்பட இது குறித்து அவரிடமே கேள்வியாக முன்வைக்கப்பட்டது. அதற்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காத ஆதவ் அர்ஜுனா தன் அடுத்த அரசியல் மூவ்களை சாமர்த்தியமாக நகர்த்த தொடங்கினார். அவரிடம் அதற்காக இருந்தது 2 ஆப்ஷன்கள். ஒன்று தாவேக, மற்றொன்று அதிமுக. இரண்டில் மக்கள் மத்தியில் தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பது எதுவென்றால் அது தாவேக தான் என்பதால் தாவேகாவில் இணைய ஆதவ் ஆர்வமாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. இத்தகைய சூழலில்தான் ஜான் ஆரோக்கியசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்த விஜய் ஆதவை அழைத்து பேசியதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் ஆதவை தாவேகாவில் இணைப்பதை கிட்டத்தட்ட 99% விஜய் உறுதி செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு விஜய் எடுத்துள்ள இந்த முடிவு தாவேகாவின் அரசியல் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். எனவே ஆதவின் வருகை விஜயின் அபார எழுச்சிக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக வியூகங்களை வகுத்து தாவேகாவின் வளர்ச்சிக்கும் வழி வகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.